ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்களும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அவன் நம்ம மத்தியில் இருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா? நம்ம 2 பேர் இருந்தாலும் அவர் நாமத்தினால கூடி வரும்போது அவர் நம்ம மத்தியில் வாசம் பண்ண இத்தனை பேர் நம்ம ஆண்டவரை நினைத்து நம்ம அவருடைய சமூகத்தில் வரும்போது நம்ம இன்னும் உற்சாகமாக சந்தோஷமாக சமூகத்தில் அவர் பிரசன்னத்தை நம்ம ஃபீல் பண்ண, அவர் பிரசன்னத்தை ரிசீவ் பண்ண நம்ம இந்த ஆராதனை வேலையிலும் சந்தோஷமாக மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டான்னு சந்தோஷமாக கரங்களை தட்டி இந்த பாடலை எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா? மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு, கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடுன்னு கரங்களை தட்டி பாடுவோமா? தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவருண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவருண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நமக்கு நல்ல துணையாளரா, நமக்கு ஒரு சேஃப்கார்டா, ப்ரொடெக்டரா, பாதுகாவலரா இருக்கிறார். அதை நினைத்து நன்றி செலுத்துவோமா? உற்சாகமா கரங்களை தட்டலாமா? நீங்க கிளாப் பண்ற சத்தம் உங்க காது கேட்கணும். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகனே பயம் வேண்டாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் சொல்லுங்க. உன் நடுவில் இயேசு உன் நடுவில் பெரிய தேவையை நினைத்து திகையாதே, தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவருண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவருண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு தலைக்கு மேல தட்டுவோமா? சத்தம் நல்லா கேட்கும். மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவர் இயேசு என் நடுவில். சொல்லுங்க, மன்னவர் இயேசு, மன்னவர் இயேசு என் நடுவில் பெரிய சொல்லுங்க, என் நடுவில். மன்னவர் இயேசு என் நடுவில் பெரிய காரியம். மன்னவர் இயேசு, மன்னவர் இயேசு என் நடுவில் பெரிய காரியம். விசுவாசிக்கிறீங்களா? மன்னவர் இயேசு என் நடுவில் பெரிய இன்னொரு விசை.
மகிமைப்படுத்துவோமா? பெரியவராய் பெரிய காரியங்களை செய்பவராய் நம் நடுவில் அவர் இருக்கிறாரே, அவரை நல்லா இன்னும் உற்சாகமா கரங்களை தட்டி, அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா, நாங்கள் துதிக்கிறோம் சொல்லுவோமா? இன்னும் ஒரு பாட்டை பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஒருவேளை நிறைய துயரங்கள் இருக்கலாம், உங்களுக்கு கவலைகள் இருக்கலாம், ஆனால் அப்பா சமூகத்தில் வந்துட்டாலே என்னதான்? கொண்டாட்டம் தான். அவருடைய சமூகத்திலேயே பிரசனம் தான். ஒரு தாய் தகப்பன் இருக்கும்போதே நமக்காக அவங்களால முடிஞ்சதை தான் செய்ய முடியும், இயன்றதை தான் செய்ய முடியும். ஆனால் எது எல்லாம் அவங்க நம்ம கூட இருந்தாலே we are satisfied, ஒரு கம்ஃபர்ட் இல்லை. இப்போ எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்குலாம் தெரியும், நம்ம ஒழுங்காக எழுதியிருக்க மாட்டோம். நான்லாம் அப்படி எழுதியிருக்க மாட்டேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், ஐயோ ஃபெயில் ஆகிடுவேணும் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட வருவேன். அப்படி எங்கள் அம்மா சொல்லுவேன், அதெல்லாம் ஆக மாட்டேம்மா, நீ பாஸ் ஆயிடுவேன். அது பாஸ் ஆகிறேனோ இல்லையோ, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ஐ வில் ரிசீவ் த கம்ஃபர்ட் இல்லை. ஸோ அவர் தாயினும் மேலான அன்புடையவர் இல்லை. அவர் நம்ம சமூகத்தில் இருக்கும்போது, நம்ம மத்தியில் இருக்கும்போது, நம்ம நடுவில் இருக்கும்போது நம்ம சோர்வாய் ஒருபோது இருக்கக்கூடாது. உற்சாகத்தா கரங்களை தட்டி பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோமா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. கரங்களை தட்டி நன்றி நன்றி சொல்லுவோமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி, சத்தமா நன்றி, நன்றி, நன்றி. பாடுவேன், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, அவர்தான் உங்க பலன், என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானப்பா, என் பிரியம் நீதான், என் பலனெல்லாம் நீங்கதான்ப்பா, என் பலனெல்லாம் முடியலன்னு நினைச்சீங்களா? ஓ, அவர் உங்களை ஓட வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஓ நன்றி, ஓ நன்றி டாடி, நன்றி சொல்லுவோமா? நன்றி, நன்றி, சொல்லுங்க நன்றி, 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 நன்றி. கல்வாரி சிலுவையினால், கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் எல்லாம், சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை, சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், முற்பிதாக்களின் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நமக்கு சுதந்திரமாய் கொடுத்தாரே. ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் பெருக பண்ணுவார், பெருகி பழுக பண்ணுவார். சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். அவர் யாக்கோபை ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, பழுகி பெருகி பண்ணினது போல அவர் நம்மளையும் பண்ணுவார். ஓ சொல்லுவோமா? சொல்லலாமா? சிலுவையின், கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் எல்லாம், சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள்
நிறைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு அவர் பெருக பண்ணுவார், பழகி பெருக பண்ணுவார். சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இன்னொரு விஷயம், ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்தார், ஈசாக்கு 2 பேரை கொடுத்தார், யாக்கோபுக்கோ 12 கோத்திரத்தை பழகி பெருக பண்ணுவார். உங்களை மாத்திரம் இல்லைங்க, எனக்கே ஒண்ணும் இல்ல நினைக்கிறீங்களா? உங்க சந்ததிய உங்களை காட்டிலும் பழகி பெருக பண்ணுவார். ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கை மாத்திரம் கொடுத்தார், யாக்கோபுக்கோ 12 கோத்திரத்தை. உன்னை காட்டிலும் உன் சந்ததியை அவர் அதிகமாய் பழகி பெருக பண்ணுவார். சொல்லுவீங்களா? ஆசீர்வாதம் இந்த அடிமைக்கு பலனெல்லாம் நீர்தானையா, பலனை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட பலனை கேளுங்க. அப்பா உங்க பலத்தினால என்ன நிரப்புங்கன்னு கேளுங்க. ஆபிரகாமுக்கு பலனே அவருடைய வார்த்தை தான். அவர் வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிறவர். வார்த்தை தாங்க உங்களுக்கு பலன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை அது ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அவர் அனுப்பின காரியத்தை அது செய்யாமல் அவரிடத்துல அது திரும்பி போகாது. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மணி புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தோ நிறைவேற்றாமல் இருப்பாரோ? சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் இருக்கிற கட்டை நீ அவிழ்த்து விடு. உன்னை பலப்படுத்துகிறவர் நான் அல்லவா, உன்னை பலப்படுத்துகிறவர் நான் அல்லவா. என்னாலே நீ ஒரு சேனைக்குள்ள பாய்வாய், ஒரு மதிலை நீ தாண்டுவாய். சொல்லுங்க, சொல்லுங்க, அவர் பலனை கேளுங்க. அவர் பலன் இல்லாம உங்களால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. கேளுங்க, அவர்கிட்ட பலனை கேளுங்க. நன்றி அப்பா. அப்பா கிட்ட பலனை கேளுங்க. அபிஷேகத்துல அப்படியே ஆவியானவரே என்ன பலப்படுத்துங்க, ஆவியானவரே என்ன பலப்படுத்துங்க. நினைக்கிறீங்களா? கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அல்லங்க, எந்த திசைகளிலும் இல்ல. ஒத்தாசை வருகிற பர்வதமே அவர்தான். ஆவியானவரே என்ன பலப்படுத்துங்க. 2 கரங்களை உயர்த்தி கேளுங்க. அப்பா என்ன பலப்படுத்துங்க. ரதலமா சந்தரபலிபிலபதலபா. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ரதலபா. அவர் இல்லாம உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் வார்த்தை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. 2 கரங்களையும் உயர்த்தி, அப்பா என் பலன் எல்லாம் நீங்க தானப்பா, என் பிரியமே நீங்க தானப்பா. ராஜா என் பிரியம் நீங்க தான்ப்பா. சொல்லலாமா? என் பலன் எல்லாம் சொல்லுங்க. நன்றி 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 கரங்களை உயர்த்தி நன்றி. இந்த நாளிலும் கூட இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அருமையான கரங்களை தட்டி உங்களை உற்சாகத்தோடு கூட நம்ம வரவேற்கலாம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம நம்மளை பேசும்படியா நம்ம அவரை நோக்கி பார்ப்போமா? சரி, கண்ணை மூடுங்க. ஏசப்பா நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற ஏசப்பா, எங்களை நடத்துகிற ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
தகப்பனே எங்களை அதிகமாக நேசித்ததினால நீங்கள் முன் குறித்து நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் எங்களை நேசித்து கொண்டு வந்திருக்கீங்கப்பா. எங்ககிட்ட நீங்கள் பேசணும்னு விரும்பி எங்களை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே எங்களுக்கு தேவையானது என்ன நீங்கள் அறிவிங்கப்பா. அதற்கு ஏற்றபடியே நீங்கள் எங்ககிட்ட பேச போகிறீங்க. அதற்காக துதிக்கிறோம். இப்போ ஏசப்பா நீங்கள் எங்களோட பேசுங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாங்கள் கேட்குறதுக்கு எங்கள் உள்ளத்தை நீங்கள் திறந்து தாங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய காதுகளை திறந்துறலுங்க, எங்கள் உள்ளத்தை திறந்துறலுங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் அப்படியே கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது நிமித்தம் நாங்கள் மேன்மை அடைய, உயர்வு அடைய, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. இப்பொழுது எங்களோட பேசுங்க ஏசப்பா. எங்களை தாழ்த்தி உங்கள் இடத்துல அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். உங்கள் நாம எங்கள் மூலம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சரி, இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன? உபாகமம் 13:18. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? விருத்தி அடைய பண்ணுவார். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லையா? விருத்தினா என்ன மீனிங்? என்ன மீனிங்? இன்க்ரீஸ். இன்க்ரீஸ்னு என்ன அர்த்தம்? போன வருஷம் என்கிட்ட 4 செட்டு ட்ரெஸ் இருந்துச்சு. இப்போ எத்தனை செட்டு இருக்குது? 8 ட்ரெஸ் இருக்குது. என்னது இன்க்ரீஸா இன்க்ரீஸ் ஆகிருக்கா குறைஞ்சிருக்கா? இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதுவும் இன்க்ரீஸ். அடுத்தது மல்டிபிள் என்னது? பெருக செய்கிறது. போன மாதம் எனக்கு சம்பளம், நான் ஆரம்பிக்கும் போது சம்பளம் எனக்கு 20,000 தான். இப்போ எனக்கு 40. என்னாச்சு? டபுள் ஆயிடுச்சு. மல்டிபிள் ஆயிடுச்சா? அது மாதிரி க்ரோ. அடுத்தது என்னது? 3 வார்த்தை கொடுத்துருக்கு. க்ரோனா என்னது? வளர்றது இல்லையா? சின்ன பேபி பறந்ததுக்கு அப்புறம் அது ஒரு 3 மாதம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அது வளரவே இல்லை, அப்படியே தான் படுத்துருக்குது. ஒன்றுமே பண்ணலை, வெறும் பாலை குடிச்சிட்டு படுக்குது. இப்போ 2 வயசு ஆயிட்டு, இன்னும் அது ஒன்றுமே செய்யலை. அப்போ அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? சோர்வாக இருக்கும். பிள்ளை என்ன செய்யணும்? கட்டாயம் வளரணும். அப்போ நீங்கள் செடி வளர்த்துருக்கீங்களா? வீட்டில் செடி வச்சுருக்கீங்கல்ல? வச்சா என்ன செய்வீங்க? நட்டி வச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் உடனே தண்ணி ஊற்றிட்டு அப்புறமே பார்ப்பீங்கல்ல எவ்வளோ வளர்ந்துருக்கு, இன்னொரு இலை விட்டுருக்கா. எத்தனை நேரம் அப்படி பார்ப்பீங்க? செடி எத்தனை நாள் வளர்க்கீங்க? செடி 2-3 பேர் தான் வளர்க்காங்க. சரி, அப்போ செடி போய் பார்ப்பீங்களா அப்படி? ஆமாம். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துருச்சா, பூ வச்சுட்டா பார்ப்பீங்கல்ல. அப்போ அது இல்லை, ஒரு செடி வளரவே இல்லை, நீங்கள் வச்சிங்க, நட்டிங்க, அது ஒன்றுமே செய்யலை, அந்த 2-4 இலையோடே நிற்கிது. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? நீங்கள் என்ன நினைப்பீங்க? சரி, இது வளரவே இல்லைப்பா, இதை தூக்கி போட்டுட்டு வேறு செடியை கொண்டு நட்டிடுவோம், அப்படி தான் நினைப்பீங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? க்ரோத்து, வளரணும். அதுதான் என்னது? உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளம், அப்படி தானே? ஸோ வர்த்திக்க பண்ணுகிறவர். வர்த்திக்க பண்ணுறது யார்? ஏசப்பா. இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். வேதாங்கமத்தில் நிறைய பேரை வர்த்திக்க பண்ணியிருக்கிறாரு. காலையில் உள்ள சர்வீஸில் பாஸ்டரையா நல்லா சொன்னாங்க. ஆபிரகாமை வர்த்திக்க பண்ணார், ஈசாக்கை வர்த்திக்க பண்ணார், யாக்கோபை வர்த்திக்க பண்ணார். அது பார்த்தோம். ஆதியாகமம் 26:13 சொல்லப்பட்டிருக்கு, ஈசாக்கை பற்றி அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவன் என்ன செஞ்சான்? வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். யாரு? ஈசாக்கு. அடுத்து யாக்கோபை பற்றி சொல்லியிருக்குது. ஆதியாகமம் 30:43 என்ன சொல்லியிருக்குது? இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான். எப்படி அடைஞ்சான்? மிகவும் விருத்தி அடைந்தான். எப்படி விருத்தி அடைந்தான்? நமக்கு என்ன இருந்துச்சான்? திரளான ஆடுகள், வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனாக மாறினான். யாரு? யாக்கோப்பு. அவனுக்கு ஜாமான் எல்லாம் என்ன செஞ்சது? நிறையா விருத்தி அடைஞ்சிட்டு. தாவீதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2 சாமுவேல் 5:10 1 நாளாகமம் 11:9 இதில் சொல்லப்பட்டிருக்குது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஒவ்வொரு நாளுக்கு நாள் என்ன செஞ்சான்? விருத்தி அடைந்தான். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கோம், அவன் வர வர பலத்தான் சொல்லியிருக்கோம். தாவீது நாளுக்கு நாள் என்ன செஞ்சானா? விருத்தி அடைந்தான். என்ன செஞ்சான்? 12 கோத்திரம். முதல்ல யூதா கோத்திரம் 10 கோத்திரம். அடுத்தது இஸ்ரவேலும் சேர்ந்துட்டாங்க. அவங்களில் 10 கோத்திரம், இவங்க 2 கோத்திரம், யூதா பென்யமீன். ஸோ 12 கோத்திரம். முதல்ல சின்ன ராஜாவா, முதல்ல ஆடை தான் மேய்ச்சிட்டு இருந்தார், அப்புறம் ராஜாவானார். முதல்ல சின்ன 2 கோத்திரங்களுக்கு, அப்புறம் மீதி 10 இஸ்ரவேலரும் சேர்ந்துட்டாங்க. ஸோ 12 கோத்திரங்களுக்கு ராஜா. இது மட்டும் இல்லை, சுற்றிலும் உள்ள எல்லாம் என்ன செஞ்சுட்டு போனார்? பகைவர்களெல்லாம் வென்று கொண்டே போனார். அவர் போன எல்லா இடத்துலையும் வெற்றி. அப்படியே வர வர என்ன செஞ்சாரா? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஏன்னா சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே இருந்தார். விருத்தி அடைறதுக்கு ஒரு காரணம் என்னது? சேனையுடைய கர்த்தர் அவனோடே இருந்தார்.
சரி, தாவீதை பார்ப்போம். இப்போ பாருங்க, ஏசப்பா நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி இல்லையா? ஏசப்பா கூட விருத்தி அடைந்தார். பாருங்க, லூக்கா 2:52 இந்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப முக்கியமானது. லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பாருங்க, இயேசுவாமியே விருத்தி அடைந்தார் இல்லையா? அவர் எதுலெல்லாம் விருத்தி அடைந்தாராம்? 4 காரியம் இல்லையா? ஞானத்தில், வளர்த்தியில், ஃபிசிக்கலா, சரியா, தேவ கிருபையில், மனுஷ தயவுல அவர் விருத்தி அடைந்தாராம். இப்போ ஏசப்பாவே விருத்தி அடைஞ்சா நமக்கும் இதெல்லாம் வேணும் இல்லையா? வேணுமா வேண்டாமா? இதில் உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 4ல் சொல்லுங்கப்பா, எது வேணும்? எது முக்கியம்? நமக்கு தேவை ஞானம். கரெக்டு. எத்தனை பேருக்கு ஞானம் வேணும்? ஞானம் எதுக்கு தேவை? ஞானம் எல்லாத்துக்கும் தேவை இல்லையா? அரசாள்ற அரசனுக்கானாலும் சரி, பிரபுக்கள், அதிகாரிகள், நியாயாதிபதிகள், அடுத்தது இங்கே படிக்கிறவங்களுக்கு ஞானம் வேணும், வேலை பார்க்குறவங்களுக்கு ஞானம் வேணும், குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஞானம் வேணும். என்ன சொல்லியிருக்கு? புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். சமைக்கிறது கூட என்ன வேணும்? ஞானம் வேணும். எல்லாத்துக்கும் நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். வேணுமா வேண்டாமா? சரி, ஞானத்தை எங்கே போய் வாங்கலாம்? ஏதாவது மாலில் இருக்கா? ஏதாவது கடையில் இருக்கா? இல்லை. எங்கே இருக்குதுன்னு சொல்லப்பட்டு பாருங்க. கொலைசெயர் 3 கொலைசெயர் 3வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது வசனம். 2 அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. யார்கிட்ட இருக்குது? அவருக்குள், தேவனுக்குள் என்ன இருக்குது? ஞானம், அறிவு, எல்லாம் பொக்கிஷ வைப்பா இருக்குது. அவருக்குள்ள தான் பொக்கிஷம் நிறையா இருக்குது. சரியா? இந்த ஞானத்தை பற்றி சொல்லணும்னா, ஞானம் என்னெல்லாம் செய்து நம்ம பார்க்கலாம். ஞானம் என்ன செய்து பாருங்க, நீதிமொழிகள் 9:11 பாருங்க. என்னாலே ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆயுசின் வருஷங்கள். நம்ம எல்லாருக்குமே பூமியில் வாழ்கிறது ரொம்ப விருப்பம். என்ன? ஐயோ, வியாதி வந்துடக்கூடாது, படுக்கையில் விழுந்துடக்கூடாது, செத்துடக்கூடாது, சாகணும்னு யாராவது விரும்புவோமா? இல்லவே இல்லை இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? நம்ம சுகமாக இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறோம். அதான் ஏசப்பாவை விரும்புகிறாங்க. அதனால் ஞானத்தினால என்ன வருதா? ஒன்று, ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். 2வது பிரசங்கி 7:12 பாருங்க. ஞானம் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு என்ன தருதான்? ஜீவன். சரியா? ஞானம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும்? நம்ம நல்ல ஜீவன் கிடைக்குது. நம்ம ஞானமாக நடப்போம். எப்படி நடப்போம்? நம்ம சரீரத்துக்கு தேவையானதை சாப்பிடுவோம், தேவையில்லாத விட்டுருவோம். குடியை விட்டுருவோம் இல்லையா? சிகரெட்டை விட்டுருவோம். இதெல்லாம் தேவையற்ற காரியம். இதெல்லாம் நம்ம சரீரத்தை பாதிக்கும். அப்போ நம்ம ஞானத்தோடு நடக்கும்போது நம்ம என்ன கிடைக்குது? நமக்கு ஞானம் என்ன தருது? நமக்கு ஜீவனை தருது, கேடகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பிரசங்கி 7:19 பாருங்கள். ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். ஞானம் என்னெல்லாம் பண்ணுது? ஞானம் பலவானாக்கும். நம்ம மற்றவங்களை விட, பணம் படைத்தவர்களை விட ஞானம் படைத்தவர்கள் பலவான்கள். சரியா? ஞானம் நம்மளை என்னவாக்கும்? பலவானாக்கும். 8:1 பாருங்கள். பிரசங்கி 8:1. முகத்தை பிரகாசிக்க பண்ணும். நம்ம முகத்தை பிரகாசிக்க பண்ணுறதுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி இல்லை, நம்ம எங்கெல்லாம் போயிட்டுருக்கோம், பியூட்டி பார்லருக்கெல்லாம் போய் ஐயோ என் முகம் பிரைட்டாக இருக்கணுமே, பிரகாசமாக இருக்கணுமே முயற்சி பண்ணுறோம். அப்படி தானே? ஆனால் ஒன்று என்ன இருந்தால் இருக்கும்? ஞானம் இருந்தால் நம்ம முகம் எப்படி இருக்குமா? பிரகாசமாக இருக்குமா? சரியா? ஞானம் என்ன செய்யுது? முகத்தை பிரகாசிக்க பண்ணும். உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்களா? நல்லா படித்தவங்க நல்லா தான் இருக்கும், முகம் உண்மையாகவே வித்தியாசம் தெரியும். இவங்க படித்தவங்க, இவங்க நல்லா ஞானம் படித்தவங்க அப்படி முகத்தை பார்த்தாலே தெரியும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ஞான கலைன்னு சொல்லுவாங்க அதை. அப்படி நம்ம ஞானம் எதை செய்யும்? முகத்தை பிரகாசிக்க பண்ணும். நம்ம நான் போய் பியூட்டி பார்லர் போகிறத விட நம்ம ஞானத்தை பெற்றுக்கொண்டால் நம்ம முகம் எப்படி இருக்குமா? பிரகாசமாக இருக்குமா? அடுத்தது என்னது பாருங்கள், நீதிமொழிகள் 4:7. உன் தலைக்கு அலங்காரமான முடியை தரும், மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஞானம் என்ன செய்யும்? மகிமையான கிரீடத்தை சூட்டும். நல்லா நல்ல ஞானம் பெற மகிமையான கிரீடம். அன்னைக்கு நான் யூடியூப்பில் ஒரு இதை பார்த்தேன். இந்த சுந்தர் பிச்சை, அவர் இங்கே இந்த அசோக் நகரில் தான் இருந்திருக்கிறாரு. அவரை குறித்து சொன்னாங்க. அவர் ரொம்ப அவங்க ஃபேமிலி ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்களாம். இன்றைக்கி சுந்தர் பிச்சைக்கு என்ன நல்லா தெரியுமா? கூகுளில் ஆமாம் ஜென்ரல் மேனேஜர் இருக்கிறாரு. அவருக்கு சம்பளம் ஒரு மாதத்துக்கு எத்தனை? 13 கோடியா 30 கோடியா 30 கோடி. ஒரு நாளைக்கு 1 கோடியோ 1.5 கோடியோ அவருக்கு சம்பளம். நாட் லேக்ஸ், கோடி.
இல்லையா? இன்னும் அவர் வந்து சிம்பிளாக தான் இருப்பாராம். தாழ்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள் மகிமை. அப்படி அது எதனால் அவர் கூகுளில் அவ்வளோ மேலே போனார்? சாதாரணமாக இங்கே உள்ள ஸ்கூலில் தான் படிச்சுக்கிறாரு, நம்ம டி நகரில் ஒரு ஸ்கூலில். அப்போது இங்கே இருந்தவர் தான், அவங்க குடும்பம் ரொம்ப சிம்பிளான குடும்பம் தான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் உலகம் முழுசையும் ஆட்டி படைக்கிற இந்த கூகுளுக்கு அவர் தலைவராக இருக்கிறாரு. எதனால் அப்படி ஆச்சுது? அவர்கிட்ட நல்ல ஞானம் இருந்துச்சுது. ஞானம் இப்போ என்னத்தை கொடுக்குது நமக்கு? மேன்மை, அதாவது கிரீடம், மகிமையான கிரீடத்தை கொடுக்குது. அப்போது நம்ம மகிமையான கிரீடத்தை பெறணும்னா, கனத்தை பெறணும்னா நம்ம எப்படி உள்ளவளாக இருக்கணும்? ஞானவான்களாக இருக்கணும். ஞானம் நமக்கு அவசியம். அதான் இப்போ நம்ம பார்த்தோம், ஞானம் நம்ம எங்கே கிடைக்குதோ, நம்ம யார்கிட்ட கிடைக்குது ஞானம்? கர்த்தர் இடத்துல இருக்குது. அவர்கிட்ட எப்படி இருக்குது ஞானம்? பொக்கிஷ வைப்பாக இருக்கிறது. ஞானம் அறிவெல்லாம் யார்கிட்ட தான் இருக்குது? கர்த்தர் இடத்துல பொக்கிஷ வைப்பாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறது? அவர்கிட்ட வாங்குறதுக்கு என்ன செய்யலாம்? ஒன்று அவர்கிட்ட கேட்கலாம் இல்லையா? மத்தேயு 7:7 அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேளுங்க, நான் கொடுப்பேன். இன்னும் யாக்கோபு 1:5 சொல்கிறாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூரண. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? எல்லாருக்கும் அவசியமானது. ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பார்த்தீங்களா? இங்கே சொல்லப்பட்டிருக்குது. யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தரிடத்துல கேட்கணும். ஞானத்தில் குறைவாக இருக்கேன், நீங்கள் கூட நினைக்கலாம், அப்பா எனக்கெல்லாம் இந்த சுந்தர் பிச்சை மாதிரி ஞானமா? சொல்ல முடியாது. சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறவர் யார்? கர்த்தர். உங்களை நிறைய பேரை கர்த்தர் நிச்சய முடியும், உங்களை உயர்த்த முடியும். சரியா? ஆமாம். எப்போ? நீங்கள் அவரிடத்துல ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும்போது. ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யார்கிட்ட கேட்கணுமா? சம்பூர்ணமாக கொடுக்குறவர். அவர் எப்படிப்பட்ட? ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். நமக்கு ஸ்கூலில் கூட என்ன செய்வாங்க? டீச்சர் சொல்லுவாங்க, சே நீ படிக்கவே மாட்டேங்கிறியே, திட்டுவாங்கல்ல, எத்தனை இடம் சொல்லி கொடுத்தாலும் நான் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு நம்மளை கடிந்து கொள்வாங்க திரும்ப போய் கேட்டோன்னா. அதே மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது ப்ராஜெக்ட் லீடர் சொல்வார், உனக்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் செய்யவே தெரியலையே, இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு இதை செய்யலை முடிக்கலை அப்படின்னு ப்ராஜெக்ட் லீடர் நம்மகிட்ட கடிந்து கொள்வாங்க. சில சமயம் வீட்டில் நம்ம இதே மாதிரி தவறாக நம்ம ஏதாவது செஞ்சிட்டோம்னா நம்மளை கடிந்து கொள்வாங்க இல்லையா? ஆமாம். ஆனால் ஏசப்பா பார்த்தீங்களா, நீங்கள் அவங்ககிட்ட ஞானத்தை கேட்டால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கடிந்து கொள்ள மாட்டார். நான் கூட ஒரு பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வச்சோன்னா, அவங்க ஆஃபீஸில் அவள் புதுசாக சேர்ந்துருக்கா, ஏதோ தெரியலை, ஆனால் கேட்டால் அவங்க பெரியவங்ககிட்டலாம் போய் கேட்டால் அவங்க சொல்லியே கொடுக்குறது இல்லையா? சீனியர்ஸ்ட்டை கேட்டால் அவங்க சொல்லியே கொடுக்குறது இல்லை, அதான் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அப்படி தான் உலகம், சீனியர்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க, உலக மக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஏசப்பாட்ட கேட்டால் ஏசப்பா என்ன செய்வாங்க? சொல்லி கொடுப்பாங்க. நான்லாம் ரொம்ப அனுபவம், எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது இதில். நான் இந்த ஸ்கூல்லலாம் ஒர்க் பண்ணும்போது சில பெரிய காரியங்கள்லாம் கொடுத்துருவாங்க, சில ப்ராஜெக்டெல்லாம் செய்ய கொடுத்துருவாங்க. நான் எனக்கு ஒருத்தருட்டி நான் என்றைக்குமே ரெஃப்யூஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு முடியாது, செய்ய தெரியாது சொன்னதே இல்லை. ஏன்னா எனக்கு எல்லா தைரியமும் எனக்கு ஏசப்பா இருக்காங்க, அவங்க சொல்லி தருவாங்கன்னு. அதனால் இந்த காரியத்தை நான் அப்படியே கொண்டு போய் ஏசப்பாட்ட சொல்லிடுவேன், ஏசப்பா இதை செய்ய சொல்லியிருக்காங்கப்பா, நான் செய்யணும், நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு. ரொம்ப அருமையாக இந்த அனுபவத்துக்கு நீங்கள் வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார் பாருங்களேன், இதை இப்படி செய் அதை அப்படி செய் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அருமையாக. அதே மாதிரி நான் இப்போ மெசேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட அவர்கிட்ட தான் நான் கொடுத்துருவேன். எனக்கு நான் உண்மையாக சொல்கிறேனே, சுத்த மக்கு, ஒத்துக்கிட்டாலும் எனக்கு என்னத்தான் தெரியுமே இல்லையா? அதனால் நான் மக்குங்கிறது எனக்கு தெரியும். 4ஆம் வகுப்பில் எனக்கு அந்த ஒரு பட்டம் கொடுத்தாங்க. பட்டு ஏசப்பா என்னை இது வரைக்கும் எங்கேயும் வெட்கப்பட வைத்ததே இல்லை. எல்லாவற்றிலையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? நல்ல ஒரு மேன்மையை தந்தார், உயர்வை தந்தார். எதனாலனா எப்போவும் நான் சொல்லிடுவேன் போய், ஏசப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும், அதனால் நான் டோட்டலாக உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க. அப்படியே நீங்கள் உட்காந்து பாருங்கள், இதை அனுபவித்து பாருங்கள், ரசித்து பாருங்கள், ரொம்ப இனிமையாக இருக்கும். அவர்கிட்ட கேட்கும்போது படிப்படியாக நமக்கு சொல்லித்தருவார். அதை அப்படியே செய்யும்போது எல்லா இடத்துலையும் நமக்கு கனத்தையும் மகிமையும் கர்த்தர் கொடுப்பார். இப்படி தான் ஸ்கூல்லலாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டீம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம நிறைய காரியங்கள் ப்ரெசன்ட் பண்ணணும். அப்போது அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஏசப்பாட்ட கொண்டு போய் கேட்கும்போது அருமையாக எனக்கு ஏசப்பா சொல்லி தருவாங்க. அந்த கட்டாயம் அந்த முடிவில் ஒரு மீட்டிங் வச்சு என்னென்ன ஃபால்ட்டு என்னென்ன அப்ரிஷியேஷன் சொல்லுவாங்க. அதில் கர்த்தருடைய மிகுந்த கிருபை எனக்கு கிடையாது, அவர் எனக்கு நான் சொல்லித்தராரு, அவருக்கு மகிமை. எல்லாத்துலேயும் கர்த்தர் நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க கிருபை தந்தார். ஸோ அது கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால் ஞானத்தில் குறைவுனா என்ன செய்யணும்? அவர்கிட்ட கேட்கணும்.
வேதாகமத்தில் கூட நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. யார் இருக்கா? யார் கேட்டா ஞானத்தை? சாலமோன் கேட்டார். 2 நாளாகமும் 1:10 பாருங்க. 2 நாளாம் 1:10. இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாக இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமா இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறவன் யார் என்றான். சரிம்மா, இதில் கேட்கற பற்றி இந்த ஏராளமான ஜனத்தை நியாயம் விசாரிக்க எனக்கு என்ன வேணும்? ஞானத்தையும் அறிவையும் தந்துடணும்னு கேட்குறாரு. கேட்கும்போது அவருக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாரா? கொடுத்தாரு. எங்கே இருக்கு பாருங்க, 1 ராஜாக்கள் 10:24. சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். 1 ராஜாக்கள் 4:29. 1 ராஜாக்கள். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலைத்தனையான மனோவிருத்தியும் கொடுத்தார். பார்த்தீங்களா, சாலமோன் கேட்டாரு, ஞானம் கேட்டாரு. தேவன் சாலமோனுக்கு என்ன கொடுத்தாரு? மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மனத்தலையான மனோ விருத்தியையும் என்ன செஞ்சார்? கர்த்தர் கொடுத்தாரு. இவ்வளவா என்ன செஞ்சாரு? ஞானத்தை அதிகமாக கொடுத்தாரு. அதனால இந்த ஞானத்தை கேட்டு உலகத்தில் பல இடங்கள்ல இருந்து மக்கள் வந்தாங்க. அவங்களுக்கு தெரியும், ஷீபா நாட்டினுடைய ராஜஸ்திரி அவள் வந்து இப்படி ஞானத்தை கேட்டு வந்தா. கேட்டுட்டு வந்துட்டு அவள் வந்து பார்த்துட்டு அவர் சொல்லுவா, நான் கேட்டதை விட நான் இங்கே வந்து பார்க்கறது எவ்வளவோ அதிகமாக இருக்குது அப்படி சொல்லுவா. அவ்வளோ தூரத்துக்கு அவர் ஞானத்தில் சிறந்தவராக இருந்தார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் கட்டாயமாக வீட்டில் படிங்க இந்த சாலமோனை பற்றி. இந்த 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்துலலாம் இந்த சாலமன் ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 10 பாருங்க. அந்த 1 ராஜாக்கள் 10 இப்போ இல்லை, நீங்கள் வீட்டில் வாசிக்கணும். சரியா? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீபா எப்படி அவருடைய ஞானத்தெல்லாம் வெளிப்படுத்தினாருன்னு. இந்த ஷீபா ராஜஸ்திரி வந்து என்ன செய்வாங்கன்னா 2 மாலை கொண்டு வந்திருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? 2 மாலை கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு கொடுத்துட்டு இதில் எது உண்மையான மாலை அப்படின்னு, எது நேச்சுரல் ஃப்ளார் அப்படின்னு என்ன செய்வார்? அந்த அம்மா கேட்பாங்க. 2 அப்படியே டிப்பிக்கல் அப்படியே இருக்குது, ஒன்றும் பண்ணவே முடியாது. எதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷன். சாலமன் ராஜாவுக்கு கன்ஃபியூஷனே இல்லை. என்ன செஞ்சால் தெரியுமா? தன்னுடைய சேவகனை கூப்பிட்டாரு. ஜன்னலை திறந்தார். ஜன்னலை திறந்திருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதான் ஞானம். பாருங்கள், ஜன்னலை திறந்தா அங்கேருந்து தேனீக்கெல்லாம் வந்து எதில் உட்காரும்? ரியல் பூவில் உட்காரும் இல்லையா? இது ஆர்டிஃபிஷியலில் உட்காருமா? உட்காராது. அப்போது இப்போ ரியல் பூவில் வந்து உட்காந்துச்சு. உடனே சொல்லிட்டார் இதான் அப்படின்னு. அப்படி ஞானம் எவ்வளோ வியக்கத்தக்கது. எந்த கேள்வி கேட்டாலும், பூமிக்கு அடுத்த எந்த விஷயத்தில் கேள்வி கேட்டாலும் அவர் என்ன செஞ்சார்? கரெக்டாக ஆன்சர் சொன்னார். அவ்வளவு ஞானம் நமக்கு வேணும்ல அந்த ஞானம், இல்லையா? கேட்க நல்லா இருக்குல்ல, இல்லை ஆசையாக இருக்குல்ல? எத்தனை பேருக்கு உண்மையாகவே நீங்கள் கேட்கீங்க ஞானம் வேணும் தான், இல்லையா? அப்போ கட்டாயம் என்ன செய்யணும்? ஏசப்பாட்ட கேட்கணும். கேட்டால் தருவார். அந்த யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கு, நீ கேட்டால் எப்படி கேட்கணுமா? அதில் விசுவாசம் இல்லாமல் நீ கேட்கக்கூடாது. அந்த 5ஆவது 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், நீ வந்து கேட்டால் கொடுப்பாரு. ஆனாலும் என்ன செய்யக்கூடாது? அவன் எவ்வளோ வாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுறவன் எப்படிப்பட்டவன்? காற்றுல அடிக்கப்படுற கடலில் அலையில் போகிற தூசிக்கு ஒப்பானவன். அது இங்கே நிற்கும், அங்கே நிற்கும், அங்கே போகும், இங்கே நல்லா இருக்காது இல்லையா? அதனால் நீ கேட்கணும். நீ கேட்கும்போது எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். ஞானம் வேணும் உனக்கு, இல்லையா? ஞானம் எப்படி கேட்கணும்? நம்பிக்கையோட. ஏசப்பாட்ட கேட்டால் அவர் தருவார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், அதை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவர். ஏசப்பா உண்மை உள்ளவர். சொல்லிட்டாரா நான் தருவேன்னு சொன்னால் கட்டாயம் தருவார். நீ டெஸ்ட் பண்ணி பாரு. சரியா? நீ சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா ஞானத்தில் குறைவுலாம் கேட்டால் சம்பூர்ணமாக தருவேன்னு, நீங்கள் தாங்கப்பா அப்படின்னு நீ கேளு, நிச்சயமாக தருவார். சரியா? இன்னொரு மகளை கூட நான் ஒரு நாள் விசாரிக்கும் போது எப்படி ஆஃபீஸ் வேலைலாம் போய்கிட்டு இருக்குதுங்கும் போது அப்போ கூட அவ கூட சொன்னான், எனக்கு கஷ்டப்படுவோம் சில சமயம். அப்போது நான் போய் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா இது ப்ராஜெக்டில் இதை நான் இவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்கணும், இதுக்கு வந்து எனக்கு எப்படி செய்கிறது, எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் எனக்கு ஞானம் தருவார். அந்த அனுபவத்தை நீங்கள் வாங்க, ஞானம் தருவார். அப்போ உடனே நினச்சி சீக்கிரமாக டைமுக்கு முன்னால் முடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்வார்னு. பார்த்தீங்களா? கர்த்தர் ஞானம் தருவார். இதை மாதிரி சயின்டிஸ்ட் கூட மைக்கேல் ஃபாரடேன்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்களா பிள்ளைங்களா? மைக்கேல் ஃபாரடே என்ன கண்டுபிடிச்சாரு? டைனமோ மோட்டார், நம்ம மோட்டாரில் என்ஜின், அதை கண்டுபிடிச்சது வேறு தான் மைக்கேல் ஃபாரடே. சரியா? அப்புறம் இவர் ஐசக் நியூட்டன் என்ன கண்டுபிடிச்சாரு? அது எல்லாருக்கும் தெரியுமே, சின்ன பசங்களுக்கு
கிராவிட்டி, வெரி குட், புவியீர்ப்பு சக்தி. அப்போது அந்த கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு. இவங்களெல்லாம் பேட்டி எடுக்கும்போது இவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சது எங்களுடைய சொந்தமாக இல்லை. அப்படி கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது சில சமயம் இன்னும் அடுத்ததாக ஃபர்தராக அதுக்கு பிறகு என்ன செய்கிறது, இது வரைக்கும் இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டோம், இனிமேல் இதுக்கு அடுத்தது என்ன செய்கிறது அப்படி நாங்கள் திகைக்கும் போது நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களை அப்படியெல்லாம் நடக்கும். பேட்டி எடுக்கும்போது அப்படி கேட்குறாங்க, என்ன செய்வீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் முழங்கால் படிட்டு ஏசப்பாட்டை கேட்பேன். நான் ஆண்டவரே இதுக்கு மேலே நான் என்ன செய்கிறேன், எனக்கு ஆலோசனை சொல்லித்தாங்க. அப்படி நான் கேட்கும்போது கர்த்தர் எனக்கு ஆலோசனை சொல்லித்தருவார். அதை வச்சு தான் நாங்கள் இந்த கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சோம். இது எங்களுடையது அல்ல, கர்த்தர் கொடுத்த ஞானம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பேட்டியில். அதோட அவங்க சொல்லப்பட்டிருக்குது, அவங்க கண்டுபிடிப்புகளை விட அதிகமாக கர்த்தரை பற்றி தான் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ பாருங்கள், கர்த்தர் எந்த நிலையிலையும் நமக்கு எந்த ஒரு காரியத்துக்கு ஆனாலும் அவர் எனக்கு என்ன கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு, ஞானம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? இப்போது முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம், நம்ம என்ன செய்யணும், அவர்கிட்ட கேட்கணும். எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோட கேட்கணும், சந்தேகப்படாமல் கேட்கணும். தருவாரா தரமாட்டாரா, நான் இவ்வளோ மக்கா இருக்கேனே, இவ்வளோ மோசமாக இருக்கேனே, இவ்வளோ ஞானம் குறைவாக இருக்கேனே, எனக்கு தருவாரா அப்படி என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. சரியா? சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கும்போது கர்த்தர் நினைச்சிடுறாரு, ஞானம் தருகிறார். சரியா? அடுத்தது ஞானத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? ரெண்டாவது பாருங்கள், என்ன செய்யலாம் பாருங்கள். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். போதுமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சரியா? இது எத்தனை வசனம் இருக்கு பாருங்க. நீதிமொழி 1:7 மட்டும் இல்லை, 9, 10, 15, 33 குறிச்சிக்கலாம். யோபு 28:28, சங்கீதம் 111, 10. இத்தனையிலையும் என்ன இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானம் நமக்கு வேணும்னா அடுத்தது என்ன செய்யணும்? ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கு? கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அர்த்தம்? கரப்பான் பீச்சு உள்ளே போச்சுன்னா நம்ம கத்துவோம்ல பயந்து. எத்தனை பேர் கத்துவீங்க? ஃப்ரீயாக பேசு. ஆமாம், ஏன்னா எத்தனை எல்லாம் கத்துவீங்கல்ல. ஆமாம். சரி, அப்போது நம்ம சின்ன பூச்சை பார்த்து நம்ம செய்வோம், பயப்படுவோம். அந்த பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு, அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், நான் தப்பு பண்ணால் அவருக்கு அது பிடிக்காது, ஆனால் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பயப்படுறோம் இல்லையா? அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னன்னு சொல்லியிருக்குது பாருங்க. நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் எது? தீமையை வெறுப்பது. அடுத்த யோபு 28:28 பாருங்க. யோபு 28:28. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று. கரெக்ட். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. தீமையை வெறுக்கணும், பொல்லாப்பை விட்டு விலகணும். எது தீமை, எது பொல்லாப்பு? ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த யோசேப்பு 17 வயசு 18 வயசுல அவன் விற்கப்படுறான். அந்த போத்திபார் அரண்மனைக்கு வர்றான். அந்த போத்திபார் அரண்மனையில் போத்திபார் மனைவி அவளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறான். அவங்க நல்ல வாலிப வயசு இல்லையா, தினம் அவன் தொந்தரவு கொடுக்குறான்னு சொல்லப்பட்டிருக்குது. அங்கே பாருங்க, அந்த யோசேப்பு என்ன பண்ணார் பாருங்க. அவர் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். அவர் என்ன சொன்னார், என்ன சொல்கிறாரு வாசிக்கலாமா? ஆதியாகமம் 39:9. நீங்கள் எல்லாம் மனசில் நல்லா படித்து வச்சுக்கணும். 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்பு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இவ்வளவு பெரிய பொல்லாப்பு இதான். இவ்வளவு பெரிய பொல்லாப்பு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? இந்த யோசேப்பு வெளிநாட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே ஆலயம் கிடையாது. இங்கே இந்த மாதிரி வாலிபர்களுக்குன்னு கூட்டம் கிடையாது. வேதாகமும் கையில் கிடையாது இல்லை. அவருக்கு அம்மா அப்பா போதிச்சு இனி இந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்க அம்மா கூட இல்லை. சரியா? யாருமே இல்லை. அந்நிய நாடு. அவன் இஷ்டத்துக்கு வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி ஒரு நிலைமை. ஆனால் அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? கர்த்தர் பார்க்கிறார், என்னை ஒருத்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு விரோதமாக நினைச்ச கூடாது, பாவம் செய்ய கூடாது. இந்த பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக நினைச்ச கூடாது, பாவம் செய்யக்கூடாதே. அதுதான் அவனுடைய உள்ளத்தில் உள்ளது.
பார்த்தீங்களா? இதுதான் நம்ம இன்றைக்கு படிக்க வேண்டிய முக்கியமாக. இன்றைக்கு நமக்கு வெளியெல்லாம் நமக்கு சோதனை இல்லாட்டாலும் கையிலே நமக்கு செல்ஃபோன்லேயே சோதனை இருக்குது இல்லையா? பலவிதமான பாவ காரியங்கள் அதில் வருது. சரியா? ஆமாம். அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம கண்களில் இச்சை பண்ணால் கூட, நீ கண்களின் இச்சை கூட என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீ அந்த விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதனால் பாருங்கள், நம்ம பலவிதமான பாவ சூழ்நிலைகளுக்குள்ளாக இன்னைக்கு நீ இருக்கிறீங்க. வாலிப பிள்ளைங்களுக்கு இன்னும் சோதனை அதிகம் இல்லையா? ஆமாம். சிந்தனையில் சாத்தான் விதையை போட்டு போயிடுவான். பத்தியா? இது எப்படி உள்ள நீங்கள் மற்றவங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது, ஆனால் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்கள் சிந்தனை எங்கே போய்கிட்டு இருக்குது, உங்கள் சிந்தனையில் என்ன அருவருப்பு இருக்குது அவரவருக்கு தெரியும். என்னென்ன பாவத்தை நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் பார்த்துட்ருக்கார். நினைவு முதல் அவர் அறிகிறவர், தூரத்திலிருந்தே அறிகிறவர். அதனால் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம அதை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாக, பாவத்தை குறித்து எந்தவித பாவனாலும் சரி, கசப்பானாலும் சரி, வைராக்கியனாலும் சரி, ஒருத்தர் ஒரு அற்பமாக என்றதுனாலும் சரி, ஒருத்தர் நம்ம வெளியே நல்லா பேசிக்கிடுவோம், ஆனால் ஒருவேளை உள்ளத்தில் வெறுப்பை கசப்பை வச்சுருப்போம். இப்படிப்பட்ட பலவிதமான பாவங்கள், ஏமாற்றலாம், சீட் பண்ணலாம் இல்லையா, பொய் சொல்லலாம், அம்மா அப்பா கீழ்ப்படியாமல் இருக்கலாம். இதெல்லாமே என்னதான்? கர்த்தருக்கு தீமை தான், பொல்லாங்கு. இந்த பொல்லாங்கை விட்டு நம்ம என்ன செய்யணும்? விலகணும். பாஸுக்கு முன்னால் ஒரு ஆக்டு இல்லையா, அவர் போன பிறகு இன்னொரு ஆக்டு இல்லையா? அது மாதிரி டீச்சருக்கு முன்னால் நல்லா நடந்துக்கிறோம், அவங்க போன பிறகு இன்னொரு மாதிரி நடந்துக்கிறோம் இல்லையா? இப்படி நம்ம மாயமானமான வாழ்க்கை. சரியா? அதே மாதிரி வீட்டில் ஒரு வாழ்க்கை, இங்கே சர்ச்சில் ஒரு வாழ்க்கை, மாயமானமான வாழ்க்கை. சரியா? இப்படிலாம் நம்ம இங்கெல்லாம் பார்த்தா எவ்வளோ நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் வீட்டில் அப்பா சண்டை, வாயை திறந்தாலே இவ்வளோ பேச்சு, வாயை மூடு, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிலாம் நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? ஆமாம். ஸோ நம்ம இவர் பில்லி கிரகாம் ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்களாம். அப்போ அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்டாங்களாம், பில்லி கிரகாம் எப்படி அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், மிஸ்ஸஸ் பில்லி கிரகாம் அவர் மேடையில் எப்படியோ அப்படி தான் கிச்சன்லேயும், அப்படி தான் வீட்லேயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேடையில் எவ்வளோ பரிசுத்தமாக அவர் பேசுகிறாரோ, இதம்மா தான் வீட்லேயும் அப்படி இருக்கிறாரு, பரிசுத்தமாக இருக்கிறார். சொல்கிறதெல்லாம் அவர் செய்யாது, எதெல்லாம் உபதேசிக்கிறோ அதை தான் வீட்டில் செய்கிறார். இதுதான் வாழ்க்கை இல்லையா? அப்போது நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம எந்தெந்த இடங்களில் சில இடங்களில் நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருப்போம், ஆனால் சில இடங்களில் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்முடைய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, சில தவறுகளை நம்ம செஞ்சிடறோம். அது நம்ம யோசித்து பார்ப்போம். பார்த்தீங்களா? இதை தேவன் பார்க்குறார். அதுதான் பொல்லாப்பு. இந்த பொல்லாப்புக்கு விலகி ஓட வேண்டும். யோசேப்புக்கு பார்த்தீங்களா, நம்மளை மாதிரி இவ்வளோ சப்போர்ட் இல்லை. ஒவ்வொரு வாரமும் நமக்கு போதனை கிடைக்குது, கையில் அருமையான வேதாகமாக இருக்குது. ஆனால் இதையும் மீறி நம்ம செஞ்சிடறோம், பாவம் செஞ்சிடறோம். நான் யோசேப்பு பார்த்தீங்களா, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படி சொல்லி ஓடுனதுனால அவன் சிறைக்கு தான் போனான். ஆனால் அவனுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். என்ன ஞானம்? சொப்பனத்துக்கு அர்த்தம். திடீர்னு பார்வானுக்கு ஒரு சொப்பனை வந்துட்டுது இல்லையா? ஆமாம். உடனே சொப்பனத்துக்கு அங்கே உள்ள யாருக்குமே பார்வான் எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தாரு. வேத சாஸ்திரிகள், அவங்க ஞானிகள் எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தாரு. ஒருத்தருக்கும் அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியல. அப்போ தான் அந்த சிறையில் இவனு கூட யோசேப்போட இருந்த அந்த சுயம்பாவி சொன்னார். என்ன சொன்னார்? எனக்கு ஒருத்தன் அந்த ஜெயிலில் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னார். அது அவர் அங்கே தான் ஜெயிலில் தான் இருக்கார். சரி, உடனே கூட்டிட்டு வா. ஜெயில் ட்ரெஸ் எல்லாம் மாற்றப்பட்டது. அவரை கொண்டு போய் பார்வன் மேலே நிறுத்தினாங்க. பார்வன் சொப்பனத்தை சொன்னார். உங்களுக்கு தெரியல அந்த சொப்பனம்? தெரியுமா? பைபிள் படிக்கணும் சரியா? 7 பசு என்ன செஞ்சிச்சுது? முதல்ல கொளுத்த பசு வந்துச்சு, அப்புறம் வக்கட்டையான பசு வந்துச்சுது. இந்த வக்கட்டை பசை என்ன செஞ்சுது? 7 கொளுத்த பசையும் ஒழுங்கி போட்டுச்சு. விழுங்கின பிறகும் அது நான் எப்படி இல்லை, கொழுக்கலை இல்லையா? அதே மாதிரி 7 கதிர் செழிப்பாக வந்துச்சுது. பின்னால் சாவியான கதிர் 7, அது அந்த கதிரை என்ன செஞ்சு போச்சு? சாப்பிட்டு போச்சு. ஆனாலும் அது கொழுக்கலை. சரியா? அப்படின்னு சொப்பனம். இவர் சொப்பனம் சொன்னோடனே அழகா என்ன செஞ்சிட்டார் யோசேப்பு? விட சொல்லிட்டார். தெரியல உங்களுக்கு? தெரியுமா? படிக்கணும், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த 7 கொளுத்த பசுவும் 7 நல்ல இதுவும் என்னதான்? கொழுமையான 7 வருஷங்கள். 7 வருஷம் நல்ல செழிப்பாக உனக்கு என்ன செய்யும்? நல்ல தானியங்கள்லாம் கிடைக்கும், நல்ல எல்லாம் செழிப்பாக இருக்கும். அடுத்த 7 வருஷம் என்னவா இருக்கும்? பஞ்சம் வரும். அதனால் ராஜா நீங்கள் நல்ல ஒரு ஆளை பார்த்து, இவர் ஆலோசனை சொல்கிறாரு பாருங்க. இப்போ சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லிட்டு இவர் அழகாக ஆன்சர் சொல்லி கொடுக்காரு. அந்த 7 வருஷத்து செழிப்பான 7 வருஷத்தில் ராஜா உங்கள் ஆட்களை வச்சு என்ன செய்யுங்க? தானியங்களெல்லாம் சேர்த்து வைங்க.
அடுத்த 7 வருஷத்துக்கும் அந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க வசதியாக இருக்கும். அப்போ பார்த்தீங்களா, பார்வான் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 41:39 வாசிக்கலாம். 41:30. பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. பார்த்தீங்களா, என்ன பெரிய சர்டிஃபிகேட் பார்த்தீங்களா. பார்வோன் சொல்றாரு, அப்பாடா ஒன்ன மாதிரி யாரும் இல்லை, விவேகமும் ஞானமும் உள்ள ஒருத்தன் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்துட்டாரு, ஒருத்தருக்கும் சொல்ல தெரில. இந்த யோசேப்புக்கு தான் சொல்ல தெரிஞ்சிச்சுது. ஏன் யோசேப்புக்கு சொல்ல தெரிஞ்சிச்சுது? யோசேப்பு என்ன செஞ்சாரு? பொல்லாங்குக்கு விலகி ஓடினாரு, தீமைக்கு விலகி ஓடினாரு, பாவத்துக்கு விலகி ஓடினாரு. ஆனால் தேவன் அவனோட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தார் இல்லையா. அதனால அவருக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடிஞ்சிச்சுது. அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்கிற ஞானத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். அதை ஞானத்தை தேவன் யாருக்கு வெளிப்படுத்தினார்? யோசேப்புக்கு வெளிப்படுத்தினால அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒன்றை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் ஒருவன் இல்லை. இன்னைக்கு உங்கள் சிச்சுவேஷனில் ஒருவேளை உங்கள் கிளாஸோ காலேஜோ உங்கள் ஆஃபீஸோ உங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்துலேயோ உங்களை பார்த்து உங்கள் பாஸ் சொல்லக்கூடும் ஒரு நாள். என்ன சொல்லுவாங்க? உன்னை போல ஒரு ஞானவான் இல்லை. ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுது, இந்த பிரச்சனை யாருக்கும் தீர்க்க முடியல, நீ தீர்த்துட்ட. இப்படி உங்களை நிறுத்த முடியும் எப்போ? பொல்லாங்குக்கு விலகி ஜீவிக்கும்போது, தேவன் நம்மோட இருக்கும்போது இல்லையா. அதனால அவனுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இல்லையா, அதிகாரி ஆயிட்டாரு. இவருக்கு ராஜாவுக்கு அடுத்ததாக அவர் தான் எல்லாமே. அதில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கோம். பார்வன் பார்த்து யோசேப்பை பார்த்து சொல்லுவார், பேச்சு இல்லாமல் ஒருத்தனும் எகிப்தில் என்ன செய்யக்கூடாது, கையையோ காலையோ ஆட்டிடக்கூடாது. எவ்வளோ பெரிய அதிகாரம் பாருங்கள். எகிப்தில் உள்ள இவர் அந்நிய நாட்டில் விழுந்து வந்தவர், சிறையில் இருந்தவர் இல்லையா. இந்த ஒரு மேன்மை கிடைக்கும் நினச்சிருப்பாரா? இல்லை. ஆனால் ஏன் அந்த உயர்வு கிடைச்சிது? கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மகிட்ட இருக்கும்னா கர்த்தர் நம்மளையும் இதே மாதிரி உயர்த்த வல்லவர். அல்லேலூயா. உங்கள் தளத்தில் அவர் நிச்சயமாக உயர்த்துவார், கர்த்தருக்கு பயந்து நீங்கள் காரியங்களை செய்யும்போது. சரியா? அடுத்தது நீங்கள் பாருங்கள். அடுத்தது என்ன செய்யணும்? நமக்கு ஞானம் பெருகணும்னா பேதுரு சொல்கிறாரு, 1 பேதுரு 2:3. 1 பேதுரு 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இங்கே ஞானப்பால் எது இருக்காது? பால். ஒரு பால் கொடுக்காரு. யாரு? பேதுரு. எதுவா? களங்கமில்லாத ஞானப்பால். எது? அது மூலம் சொல்லப்பட்டு பாருங்க. திருவசனமாகிய, திருவசனம் என்ன அர்த்தம்? பைபிள், வேதாகமம், வேத வசனம். அதுதான் பால். எதுக்கான பால்? ஞானப்பால். நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமையானா அடுத்த நம்ம செய்ய வேண்டியது என்னது? வேதம், வேத வசனத்தை நினச்சி நன்றா படிக்கணும். தாவீது கூட சொல்றாரு, சங்கீதம் 19:7 சொல்றாரு பாருங்க. வேதம் என்ன செய்யுது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்கும். பேதையை ஞானியாக்குது. 19:7 சங்கீத தாவீது சொல்றாரு, பேதையை ஞானியாக்குது. முட்டாளு. நான் சொன்னேன்ல, நானும் ஒரு மக்குன்னு பேர் வாங்கின ஆளு தான். நான் பெரிய ஞானி ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அப்போ பேதையை ஞானியாக்குது. எது? இந்த வேத வசனம். என் கூட ஒரு 4th ஸ்டாண்டர்டில் ஒரு கேர்ள் படித்தா. அவள் வந்து நாங்கள்லாம் 4th ஸ்டாண்டர்டு, இவள் வந்து 4th ஸ்டாண்டர்ட் ப்ரொமோஷன் வரும்போது அவளுக்கு வந்து 6th ஸ்டாண்டர்டுக்கு ப்ரொமோஷன், டபுள் ப்ரொமோஷன். சரியா? அந்த காலத்தில் இதெல்லாம் கொடுப்பாங்க, டபுள் ப்ரொமோஷன்லாம். சரியா? அப்போது 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் போயிட்டா. எங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம். நான் அவள் கூட தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆவேன். அப்போது ஒரு நாள் நான் கேட்டேன், எப்போ அவள் க்ளோரி. சரியா? இன்னும் நல்லா அவளை ஞாபகம் இருக்குது, அந்த இடமும் ஞாபகம் இருக்குது எங்கே பேசணுன்னு. ஸோ எப்படி க்ளோரி உனக்கு இப்படிலாம் ஞானம் இருக்குது? எப்படி 4லேருந்து 6 போகிற அளவுக்கு உனக்கு எப்படி ஞானம் வருது? அப்போ சொன்னால் அது எனக்கு தெரியாது. ஆனால் பாரு, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நீதிமொழிகளில் 31 வசனம் 31 அதிகாரம் இருக்கா, 31 அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை மாதிரி ஒவ்வொரு அதிகாரம் படிச்சுட்டு நான் பாடத்தை படிப்பேன். அப்போ எனக்கு அது அப்படியே நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுது. அப்போ நான் அப்படி நான் எழுதுனா எனக்கு நல்ல மார்க்கெல்லாம் கிடச்சிருது. பார்த்தீங்களா? வேதம் சொல்லுது. வேதத்தில் தாவீது சொல்லியிருக்கிறாரு, பேதுரு சொல்லியிருக்கிறாரு, இது களங்கமில்லாத ஞானப்பால். அதோட என்னது? வேதம் என்ன செய்யுது? பேதையை ஞானியாக்குது. கண்கூடா நான் பார்த்தேன். சரியா? சாதாரணமாக ஒருத்தரை பெரிய ஞானியாக்கிருச்ச. எப்படி? வேதம்,
நீதிமொழிகள் தடம் சின்ன பிள்ளைங்களாம் ஞாபகம் படிச்சுக்கோ. நீதிமொழி டெய்லி என்ன செய்யணும்? 31 அதிகாரம் இருக்கு இல்லையா? டேட் பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருன்னு படிச்சிரு. சரி, சின்ன சரி, ஞானம் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்யுங்க, படிங்க. ஓகேயா? ஆமாம், நீதிமொழிகளில் எல்லாம் ஆலோசனையாக இருக்கும். வெறுமனே படிக்கிறது இல்லை. இப்போ புல்லட் ட்ரெயின் போடுறாங்கல்ல, புல்லட் ட்ரெயின் மாதிரி என்ன செய்யக்கூடாது, காலையில் ஆரம்பித்து நம்ம ஒன்று கடன்னு வாசித்து முடிச்சிடக்கூடாது. சரியா? புல்லட் ட்ரெயினுக்கு தான் வேகம். வேதம் வாசிப்பதற்கு வேகம் தேவையில்லை. வேதம் வாசிப்பதற்கு என்ன வேணும்? நிதானம், விவேகம் வேணும். சரியா? நிறுத்தி நிதானமாக நம்ம வாசித்து அதில் கேசப்பா என்ன சொல்லியிருக்காங்க, வேதவசனம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு நம்ம அதை கூர்ந்து கவனித்து அதன்படி நம்ம நடப்போமே ஆனா நிச்சயமாக பேதையை ஞானியாக முடியும். இன்றைக்கி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் முடியல, இதை செய்ய முடியல, நான் மிஸ்கிட்ட ஏச்சு வாங்குறேன், பாஸ்கிட்ட ஏச்சு வாங்குறேன், இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை. கவலை விடு, பைபிளை ஒழுங்காக படி. சரியா? பைபிளை நன்றாக ஆழ்ந்து படி. படித்தா பாரு, நிச்சயமாக கர்த்தர் ஞானத்தை தருகிறார். சரியா? ஆமாம். அதனால அதே தான் தாவீதே சொல்கிறாரு. தாவீது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சொல்லுவார். தாவீது சாட்சியாகவே சொல்கிறார். சங்கீதம் 119 வரிசையாக 3 வருஷம் 98 சொல்லுவார், சத்துருக்களிலும் என்னை அதிக ஞானம் உள்ளவராக்கினார். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவராக்குகிறீர். அவைகளை என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அவள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. சரியா? என்ன செய்கிறாரு? ஞானப்பால். சரியா? இது தாவீது சொல்கிறாரு, சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவராக்கினீர். 99 சொல்லுவார், எனக்கு போதித்தவர்களிலும் என்னை அதிக ஞானம் உள்ளவராக்குகிறீர் சொல்ல இருக்கட்டுமா. 100 சொல்லுவார், முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவராக்கினீர். இது உண்மை தாவீது வாழ்க்கையில். எப்படி பாருங்க, சத்துருக்களை விட ஞானம். சத்துரு யாரு? பெரிய கோலியாத் வந்து நிற்கிறான் இல்லையா? ஆமாம், கோலியாத்து எதை நம்பிட்டு வர்றான்? அவன் பட்டயத்தை நம்பிட்டு வர்றான். ஆனால் தாவீதுக்கு கர்த்தர் ஞானம் கொடுத்தாரு. அந்த பட்டயத்தை விட பெருசு தேவநாமம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அப்போ யார் நான் எதில் அவர் நம்பிக்கை வச்சிருந்தார்? எதை அவர் ஞானத்தினாலும் அதை அறிந்து கொண்டார். எது பெருசு? பட்டயம் பெருசு இல்லைப்பா. எதான் பெருசு? அவருடைய நாமம். சேனைகளின் தேவனுடைய நாமம் பெருசு. அந்த நாமத்தில் நான் வர்றேன். கர்த்தர் ஞானம் கொடுத்தாரு. ஒரே கல்லில் என்ன செஞ்சிட்டாரு? இந்த பெரிய கோலியாத்தை வீழ்த்திட்டாரு. சத்ரு மேலே என்ன செஞ்ச வெற்றி கிடைச்சிது. இதை மாதிரி போதித்தவர்கள் மேலே. அடுத்தது என்னது? முதியோர்கள். சவுலெல்லாம் முதியோர் தான். அவங்க அன்னைமாரெல்லாம் முதியோர் தான். அன்னைமாரெல்லாம் இருக்காங்க இல்லையா? நீ என்ன வந்த 17 வயசு பையன் இந்த போருக்கு அப்படின்னு அவனை கேட்குறாங்க இல்லையா? ஆமாம், அவங்களுக்கெல்லாம் செய்ய முடியல, அவங்களுக்கெல்லாம் ஞானம் இல்லை, அவங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்க இல்லையா? பயந்து போய் இருக்காங்க. ஆனால் தாவீதோ அவனுக்கு இருந்த ஞானத்தினால் அவன் என்ன செய்கிறாரு? அந்த சத்ருவை மேற்கொள்கிறாரு இல்லையா? சவுல் அதே மாதிரி மேற்கொள்கிறாரு. ஆனால் அதை எப்பவும் வேதத்தில் சொல்லி அதை பற்றி தாவீது சொல்லும்போது, வேதம் என் மன மகிழ்ச்சி, நான் இரவும் பகலும் நான் தியானிக்கிறேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், அவர் ஒரு அரசன் நம்ம பார்த்தோம் இல்லையா? 12 கோத்திரத்துக்கும் அவர் தலைவராக இருக்கிறாரு. அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வருது, எத்தனையோ போர்கள்லாம் வருது. அத்தனை போர்கள் மத்தியிலையும் ஜெயிக்கிறாரு. ஆனாலும் அவர் சொல்கிறார், இரவும் பகலும் வேதம் என் தியானம், அதுதான் என் மன மகிழ்ச்சி, வேதத்தை தான் நான் படிக்கிறேன். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு ஆசை? நான் டெய்லி நிறைய நேரம் வேதத்தை படிக்க ஆசைப்படுறேன்னு. ஆசைப்படுறீங்களா? உண்மைதான். ஆனால் இனிமே அதை என்ன செய்யணும்? ப்ராக்டிக்கலாக கொண்டு போகணும். சரியா? சரி. இது பில்லி ஒரு ஊழியக்காரருடைய பேர் நான் மறந்துட்டேன். அந்த ஊழியக்காரருடைய தாயார் பற்றி கேள்விப்பட்டேன். அப்போ அவங்க என்ன செய்வாங்களாம், எப்போ ஒரு பைபிள் வச்சுருப்பாங்களாம். இதில் இது கூட கிச்சனில் கூட ஒரு பைபிள் வச்சுருப்பாங்களாம். வச்சுட்டு அந்த மார்க் வச்சுருப்பாங்களாம். வச்சுட்டு கொஞ்சம் செஞ்சுட்டு கொஞ்சம் இதில் போடணும், சிம்மில் போடணும், அதில் இதுக்கு இருக்கணும்னா அதுக்குள்ளே 2 வசனம் படிச்சிருவாங்களாம். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 2 நிமிஷம் கிடச்சா 3 நிமிஷம் கிடச்சா வேதத்தை அப்படியே படிப்பாங்களாம். அதனால் அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? நல்ல ஊழியக்காரராக மாறிட்டாங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறவங்களாம். அப்போ பாரு, நம்மளும் இதே மாதிரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன புக்கு வச்சுக்கோங்க. ஒரு இதுவாது நியூ டெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ ஒரு சின்ன புக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்களும் என்ன செய்யலாம்? இதே மாதிரி கிளாஸ் இன்டர்வல் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பைபிளை படி. சரியா? அந்த நேரத்தில் நல்லா அரட்டடிப்போம்ல, நல்லா அரட்டடிப்போம். மிஸ் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு அதெல்லாம் சொல்லுவோம். பாஸ் என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லுவோம். அவங்க பண்ணது, இவங்க பண்ணது, இதெல்லாம் பேசுவோம்ல. அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து
ஒரு 2 வசனம் போதும். கொஞ்சம் நேரம் கிடைக்கிறனால 2 வசனம் வாசித்தீங்கன்னா அப்போ அந்த வேதம் என்ன செய்யும்? நம்மளை ஞானியாக்கும். அதனால் நீங்கள் எல்லாரும் கையில் ஒரு வேதம் வச்சுக்கோங்க. சரியா? சின்ன பைபிள் வச்சுக்கோ. வச்சுட்டு கட்டாயமாக என்ன செய்யும்? வேதத்தை படிக்கணும். படிக்கும்போது உன்னை அது என்ன செய்யும்? ஞானியாக்கும். ஒரு காலத்தில் ஒன்றை என்ன செய்யும்? பெரிய ஞானி ஆக்கிரும். இந்த தாவீதா மாதிரி, இந்த யோசேப்பை மாதிரி, தானியலை மாதிரி. தானியல் கூட தீமையை விட்டு விலகி ஓடி போனான். என்ன தீமை? இந்த ராஜாவுடைய சாப்பாடெலாம் தீட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு தானியல் ஓடி போனார் இல்லையா? படிச்சிருக்கோம்ல. ஏன் ராஜாவுடைய சாப்பாடு? ராஜா சாப்பாடு கொடுத்தா நமக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? ஆனால் நம்ம ராஜா சாப்பாடு கூட என்ன செய்யலாம்? வேண்டான்னு சொல்லிட்டாரு. நல்ல எல்லாமே இருந்திருக்கும். கறி இருந்திருக்கும், மீன் இருந்திருக்கும், பொரியல் இருந்திருக்கும், வறுவல் இருந்திருக்கும், எல்லாம் இருந்திருக்கும், இனிப்பு இருந்திருக்கும், எல்லா அறுசுவையும் இருந்திருக்கும். யாராவது இது வேண்டான்னு சொல்லுவாங்களா? நம்ம ஒரு அடி அடிச்சிடலாம் இல்லையா? அவனை விட மாட்டோம். ஆமாம். ஆனால் ஏன் வேண்டான்னு சொன்னார்? அது விக்கிரகங்களுக்கு படைத்து வருது. ஸோ அதை நான் என்ன செய்ய மாட்டேன்? தொட மாட்டேன் இல்லையா? தீட்டுப்பட மாட்டேன், அதாவது பாவம் செய்ய மாட்டேன். இப்போ சொன்னால வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும் கரைப்படாமல், அதமா நான் கரைப்பட மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணதுனால தாவீதுக்கு என்னவா இருந்துச்சுன்னா, அந்த அடுத்த 1:20 நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரை விட அவர் 10 மடங்கு சமத்திரம் தரான். ஞானம் எப்படி கொடுக்கப்பட்டிருந்துச்சு? 10 மடங்கு ஞானம் மற்ற எல்லாரை விட. உங்கள் வேலை பார்க்குற உங்கள் ஸ்கூலில் எல்லாரை விட, உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாரை விட உங்களுக்கு ஒரு 10 மடங்கு ஞானம் வேணுமா? தீமையை விட்டு விலகணும். அடுத்தது என்ன செய்யணும்? வேதத்தை படிக்கணும், வேதத்தின்படி நடக்கணும். அப்படி நடக்கும்போது நம்ம செய்கிற கர்த்தர் ஞானம் தருகிறார். கடைசியாக ஒன்று சரி, நம்ம முன்னாலே நம்ம பார்த்தோம். அவன் 1 கொரிந்தியர் 1:31 இதை வாசிங்கம்மா. 1 கொரிந்தியர் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 1 கொரிந்தியர் 1:31 பார்த்தீங்களா? அவரே நமக்கு ஞானம். அவரே ஞானம், இயேசுவே ஞானம். அந்த இயேசு எனக்குள் இருந்தா நானும் ஞானவான் இல்லையா? அப்படிதானே? அவர் ஞானம் உள்ளவர், அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர் இல்லையா? அப்படி வேதம் சொல்லுது. அவரே ஞானம். அப்போ அந்த இயேசு நான் சொந்த ரட்சரை ஏற்றி என்ன உள்ளத்தில் வச்சுருக்கும் போது அவர் ஞானம் உள்ளவராக இருக்கிறதுனால என்ன செய்கிறாரு? ஞானம் உள்ளவராக மாற்றுறாரு. அவர் என்னோட இருக்கிறாரா? எப்போவுமே என் கூட இருந்தா. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார். நம்ம அன்னைக்கு பார்த்தோம், இன்னும் நடுவில் என் தேவன் இருக்கணும், என்னோட என் தேவன் இருக்கணும், எனக்குள் தேவன் இருக்கணும். அப்படி இருந்தால் நான் எப்படி இருப்பேன்? ஞானம் உள்ளவளாக இருப்பேன். இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம், தானியலை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம். இவர்கள் எல்லாரோடும் தேவன் இருந்தார். இதில் ஒவ்வொரு வருஷத்துலையும் சொல்லியிருக்கோம், உங்களோட என்ன செய்தார்? தேவனோடு தேவன் இவங்களோட இருந்தார். அதனால் அவங்க காரிய சித்தியாக இருந்தாங்க, வர வர பலத்தாங்க, வர வர விருத்தி அடைந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? தேவன் அவனோட இருந்தார். அப்போது நம்ம ஒரு காலத்தில் ஏசப்பா ஏற்றிருக்கலாம். இப்போ சண்டே கிளாஸில், விபிஎஸ்சில், இல்லைன்னா மீட்டிங்கில் ஏதாவது ஒன்று நம்ம ஏற்றிருக்கலாம். ஒரு சமயம் ஏசப்பாக்கு நம்மளை அர்ப்பணித்திருக்கலாம். அதோடு அல்ல, தினம் ஒரு அர்ப்பணிப்பு. தினம் நம்மளை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது தினம் செக் பண்ணணும், ஏசு என் கூட இருக்காரா இல்லையா? நான் எப்போவும் போயிடுவார். ஏசு எப்போ போயிடுவார்? தப்பு செய்யும், அவங்க பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது அவர் நம்மகிட்ட இருக்க முடியாது இல்லையா? ஆமாம். அவர் வாசனை வீசுகிற ஒரு அசுத்தத்தை கொண்டு வச்சோன்னா அவரால் இருக்க முடியுமா? முடியாது. சரியா? போயிடுவார். அதனால் அவருக்கு பிரியமாக நடக்கும்போது அவர் நம்மளோட இருப்பார். சரியா? அவருக்கு பிரியமாக இருக்க ஒன்று செய்யணும், அவரை பொல்லாப்புக்கு விலகி ஓடணும். வேதத்தை படிக்க படிக்க நம்ம அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம். அப்போ நம்ம அவரை மாதிரி மாறணும்னு விரும்புகிறோம். நமக்கு அப்போ அந்த பாவத்திலேருந்து நமக்கு விடுதலை பெறதுக்கு, சோதனை ஜெயிக்கிறதுக்கு அங்கே அந்த வேதத்துலேருந்து நமக்கு பலன் கிடைக்குது. எனவே அவர் நம்மளோடு இருக்கணும், அனுதினமும் நம்மளோட இருக்கணும். தினம் செக் பண்ணணும். காலையில் எழும்பி நீங்கள் வாங்க ஏசப்பா, எனக்குள்ளே வாங்க, இன்றைக்கி முழுசும் என்னோட இருங்க அப்படின்னு. நம்ம ஒவ்வொரு காரியங்களில் ஈடுபடும் போதும் நைட்டு வந்துட்டு நான் எங்கெங்கே யார்கிட்ட பேசுனேன், என்ன சிந்தித்தேன், கொஞ்ச நேரம் நிதானித்து அறியும் போது நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஆனால் நிதானித்து நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படி யோசிக்கணும். யோசித்து கல்வாரி சிலுவைண்டல், ஏசப்பா நான் எனக்கு தெரியாமல் தப்பை பண்ணிட்டேன் ஏசப்பா, மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படி நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது அவர் மன்னிச்சிருவார். மீண்டும் நமக்கு ஞானத்தை தருவார். மீண்டும் நம்மளை விருத்தி அடை செய்வார், பெருக செய்வார், பழுக செய்வார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. ஒரே காரியம், அவர் நம்மளோட இருக்கணும். சரியா? நம்மளோட இருக்கணும். நமக்கு ஞானம் வேணும்னா 3 காரியம் செய்யணும். நம்ம பார்த்தோம் என்னெல்லாம் செய்யணும். ஞானம் இல்லைன்னா என்ன செய்யணும்? ஒன்று அவர்கிட்ட கேட்கணும். 2வது என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுதலே
ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் பைபிள் என்ன? தீமை விட்டு விலகணும், தப்பு செய்ய கூடாது. தப்பு செய்யாமல் தீமை விட்டு விலகும் போது என்ன செய்யும்? நமக்கு ஞானம் கிடைக்கும். மூணாவது என்ன செய்யணும்? மூணாவது என்ன செய்யணும்? கர்த்தர் பயப்பட்ட அடுத்தது வேத வசனம். வேத வசனம் தான் ஞானப்பால். அதனால் வேத வசனத்தை எவ்வளவு நம்ம வாசிக்கிறோமோ, எவ்வளவு நமக்கு சொந்தமாக்கி கொள்கிறோமோ, அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். அடுத்ததுக்கு அவரே ஞானம். ஸோ அவரை எப்பொழுதும் நமக்குள்ளே வைத்திருக்கும் பொழுது, எப்பொழுதும் அவர் நமக்குள் இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? ஞானம் விளங்க நம்ம வாயை திறப்போம், நம்ம காரியங்களில் ஞானம் விளங்கும். கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது என்ன செய்யும்? ஞானம் வெளிப்படும். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? எழும்பலாம். யாருக்கெல்லாம் ஞானம் வேணுமோ உண்மையாக இப்போ சொல்லணும். 1, தீமை விட்டு விலகுவதே கர்த்தர் பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த யோசேப்பை நம்ம நினச்சி பார்ப்போம். அவனுக்கு ஒருத்தரும் இல்லை, எந்த சூழ்நிலை யாருக்கும் தெரியாமல் தப்பு பண்ணலாம். ஆனால் அவனுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. அந்த வயசுலேயும் அவருக்கு ஒரே ஒரு எண்ணம் இருந்துச்சு, கர்த்தர் பார்க்குறார், கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன். இன்னைக்கு பிள்ளைங்களே நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு கர்த்தருக்கு விரோதமாக நம்மகிட்ட என்னெல்லாம் காணப்பட்டது? கர்த்தருக்கு தெரியாமல், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், என்கிட்ட கோபம், எரிச்சல், மற்றவங்களை மட்டமாக நினைக்கிறது, ஏளனமாக நினைக்கிறது, பரிகசிக்கிறது, இல்லை அசுத்தமான எண்ணங்கள், மற்றவங்களுக்கு வெளியே உள்ளவங்களுக்கு தெரியாது உன் சிந்தனை. ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய சிந்தனையை யோசித்து பாரு. நீ செல்ஃபோனில் நீ எதை தேடுற? சில சமயம் சாக்கு சொல்லிடுவேன், அதை தான் பார்க்க போனேன் ஆனால் இது வந்துருச்சு. இல்லை செல்ஃபோனில் என்ன பாட்டு, இல்லை செல்ஃபோனில் என்ன ட்ராமா, எதை பார்க்குற? யோசித்து பாரு. தீமை விட்டு விலகுவதே கர்த்தர் பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். ஏதாவது சுத்தமில்லாத காரியம், பொல்லாங்கான காரியம், தீமையான காரியம், பாவமான காரியம் உண்டான இன்னைக்கு உட்காந்து இப்பொழுது நீ ஒரு நிமிஷம் யோசித்து பாரு. அதை ஏசப்பாட்ட அறிக்கையிடு. ஏசப்பா, நான் தெரியாமல் அந்த தப்பெல்லாம் செஞ்சுட்டேன் ஏசப்பா, என்னை ஒரு மன்னிச்சிருங்க ஏசப்பா, இந்த ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திக்கிறீங்க ஏசப்பா. கேளு. நீங்கள் என் கூட இருங்க. நீங்கள் இருந்தா தாப்பா ஞானம். நீங்களே ஞானமாக இருக்கீங்கப்பா. நீங்கள் தான் ஞானம். நீங்கள் எனக்குள்ளே இருந்தால் நான் ஞானமாக இருப்பேனப்பா. எனக்கு ஞானம் வேணுமே இந்த உலகத்தில். நீங்கள் என்னோட இருங்கப்பா. உங்களை பிரியப்படுத்தி நான் வாழணும் அப்பா. அந்த வேத வசனம் நீங்கள் எழுதி கொடுத்துக்கிற அந்த வேத வசனத்தை நான் இனிமே ஒழுங்காக வாசிப்பேன். தீர்மானம் பண்ணுங்க. இனிமே நான் நேரம் கிடைக்கிற நேரத்துலலாம் வேத வசனத்தை வாசிப்பேப்பா, அப்படி நடப்பேன்ப்பா. அர்ப்பணிப்போமா? ஏசப்பா, இவ்வளோ நீங்கள் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. உண்மையா ஆண்டவரே, நீர் என்னை பார்க்கிறீர். நான் தீமைக்கு விலகி ஓட வேண்டும், பொல்லாங்குக்கு விலகி ஓட வேண்டும். இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். என்கிட்ட இந்த பலவீனம் உண்டு, இந்த பாவம் உண்டு என்று இந்த நேரத்தில் நம்ம நோக்கி பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொடுவீராக, நீர் தொடுவீராக, அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக, அவர்கள் பலன் தருவீராக. பாவத்தை ஜெயிப்பதற்கு, அவருடைய பாவத்தை விட்டு ஓடுவதற்கு நீர் அவர்களுக்கு பலன் தருவீராகப்பா. உடைய உன்னத பலத்தால் நிரப்புவீராக, கரம் பிடித்து தூக்கி நிறுத்துவீராக அப்பா. அப்படியே ஆண்டவரே, நான் இனி பாவம் செய்யாமல் இருக்கணும்ப்பா. அதுக்காக நான் வேதாகமத்தை நான் அதிகமாக வாசிக்கணும் ஆண்டவரே என்று உண்மையாக தங்களை அர்ப்பணித்தவர்களோட கர்த்தாவே நீர் இருப்பீராக, அவர்களுக்கு உதவி செய்வீராக. வேதத்தை வாசிப்பதற்கு நல்ல நேரத்தை கொடுப்பீராக, வேதத்தை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வீராக, அதனுடைய நடக்க நீர் உதவி செய்வீராக. இது நிமித்தமா நிரந்தரமா நாங்க உங்களை எங்களோட வச்சுக்கணும்ப்பா. பரிசுத்த ஆவியானவரை, ஞானத்தின் ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கு. எசபேலுக்கு ஆண்டவரே ஞானத்தின் ஆவினால் நான் நிரப்புனேன்னு சொல்லிருக்காரு ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, நீங்க எங்களை ஒவ்வொருவரையும் ஞானத்தின் ஆவினால் நீ நிரப்ப வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம். நீர் எங்களோட இருக்கும் பொழுது கர்த்தாவே நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்குமே.
நல்லா ஞானம் விளங்குமே அப்பா. அப்படியாக ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே நீர் எங்கள் உள்ளத்துல வாரோம், நீங்க எங்களோட இருங்க. நாங்க என்னாலும் எல்லா நிமிஷமும் நாங்க உங்களோடு இருக்கணும்ப்பா. அப்படி நீங்க கிருபை தாங்க நாங்க ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். அப்படியே செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.